நமஸ்தே, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பட்டாளத்து குருவி, உங்கள் வீட்டு பொண்ணு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதுதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவும் தேவை. இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ட்ராவலிங்க்கு முன்னாடி நான் எப்படி ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு என்னுடைய திங்ஸ்லாம் எப்படி எடுத்து வைப்பேன் அப்படின்றது தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து ஒரே பேக்கில் மேலே 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 வச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே போய் எடுக்கும்போது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து இது காணும் அது காணும்னு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வெளியே போட்டுட்டு மறுபடியும் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ நான் இந்த 10 இயர்ஸாக நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மேரேஜ் பிஃபோர் எனக்கு சுத்தமாக இதை பற்றி எந்த ஐடியாவுமே கிடையாது. பட் மேரேஜ்க்கு அப்புறம் என்னுடைய பாவா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி பேக் பண்ணணும், எப்படி பேக்கில் அரேஞ்ச் பண்ணணும், எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்க்கு செப்ரேட்டாக பாலித்தீன் கவரில், அப்புறம் கேஷுவல் வேர்ஸு செப்ரேட் பாலித்தீன் கவர்ஸில், இன்னர்ஸு செப்ரேட் பாலித்தீன் கவரில், எல்லாருக்குமே செப்ரேட்டாக. இப்போ நாங்கள் 4 பேர் இருக்கிறதால என்னுடைய ட்ரெஸ்ஸஸ்ஸு, பாவா ட்ரெஸ்ஸஸ்ஸு, குழந்தைங்க ட்ரெஸ்ஸஸ் செப்ரேட்டாக பாலித்தீன் கவரில் பேக் பண்ணிட்டேன். அதே மாதிரி சாரீஸு ப்ளீட் பண்ணது எந்த விதமான டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு அது செப்ரேட்டாக ஒரு கவரில் பேக் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ என்னென்னா, ஒரு பாலித்தீன் கவரில் யாரோடைய ட்ரெஸ்ஸஸ்ஸு, இது கேஷுவல் ஃபங்க்ஷன் வேறா அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோன்னா எந்த விதமான மெஸ்ஸினஸ் ஆகாமல் நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸை எடுத்து அப்படியே மறுபடியும் பேக் உள்ளார வச்சிடலாம். ஸோ அங்கே எந்த விதமான டென்ஷன் இருக்காது, மறுபடியும் பேக் பண்ணணும் அப்படி இப்படின்றதால. ஜுவல்லரிஸ்லாம் எடுத்து வச்சுட்டு மேட்சிங்காக பேங்கிள்ஸும் எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு காமிச்ச மெரூன் வளையல் பஞ்சாப் ஃபிரோஸ்பூரில் இருக்கும் போது வாங்கினது. அண்ட் இந்த ஆரஞ்சு கலர் வளையல் நானே வீட்டில் ரெடி பண்ணது, சில்க் த்ரெட் வச்சு. எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் வெளியே டெரஸில் இருந்தது பால்கனியில் இருந்த எல்லா பாட்ஸுமே தூக்கிட்டு வீட்டில் வச்சிட்டோம். ஏன்னா வெயிலுக்கு தண்ணி போடலன்னா ரொம்ப வாடிடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் 2 சின்ன லவ் பேர்ட்ஸை வளர்த்துட்ருக்கோம். அவங்களுக்கு கேரி பண்ண முடியாது கல்யாண வீடு அப்படின்றதால அவங்க சேஃபாக வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு அவங்களுக்கு ஃபுட் சேஃப்டி பண்ணிவிட்டு லக்கேஜ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் தான் எனக்கு பட்டி டிங்கரிங் பார்க்கவே நேரம் கிடைச்சிது. வீட்டில் சுத்தமாக டைமே இல்லை. ஸோ காரில் தான் நான் நெயில் பாலிஷே வச்சிட்ருந்தேன். அண்ட் போயிட்டே இருக்கும் போது தான் எங்களுக்கு காரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணோம். நேராக காரை கொண்டு போய் நியர்பை ஷோரூமில் விட்டுட்டு அங்கே என்ன ஆச்சு அப்படின்றத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிகிட்ருந்தோம். ஐடென்டிஃபை ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா ஏசி ஒர்க் ஆகலை காரில். பட் லாங் ஜர்னி 3 டேஸும் ட்ராவலிங்கில் இருப்போன்றதால ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமோ என்னமோ, ஒரு வாட்டி காமிச்சிட்டே போயிடலாம் அப்படின்னு ஷோரூமுக்கு கொண்டு போனால், ஏசி ஒர்க் ஆகாமே நீங்கள் ஏசி ஆன் பண்ணி லாங் ட்ரைவ்லாம் போனீங்கன்னா கம்ப்ரெஷன் ஆகிடுச்சுன்னா ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொன்னதால்
நாங்கள் நியர்பை ஷோரூமில் வண்டியை விட்டுட்டு 3 ஹார்ஸ் வெயிட் பண்ணி காரை கொண்டு போயிட்டோம். அதுக்குள்ளே பாவாவுக்கு டென்ஷன் தாங்க முடியல. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் அவர், போகிற டைமில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அண்ட் காஞ்சிபுரம் போகிற வழியில் தான் போலூர் தான் எங்கள் மாமியார் வீடு. ஸோ அங்கே வந்து குலதெய்வத்தை கும்பிட கிளம்பிட்டோம் நாங்கள். அதான் முனியை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். ஏன் அப்படின்னா ஒரு 4 மந்த்ஸ் பிஃபோர் வந்து எனக்கு 2 மேஜர் சர்ஜரி பிளான் பண்ணி ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. அப்போ வந்து பாவா வேண்டிகிட்டு இருந்தாராம், நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சுன்னா நான் கோவிலுக்கு வரேன் அப்படின்னு. அதால் போயிட்டு சிம்பிளாக சாமிக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்கள்லாம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கிளம்பி நாங்கள் திருவண்ணாமலைக்கு போயிட்டோம். இன்னொரு vlogல பார்க்கலாம். டாடா.